அண்மை செய்தி. ஈரான் அரசு டிவி ஊழியர்கள் 3 பேர் உயிரிழந்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். ஈரானில் இருக்கக்கூடிய அரசு தொலைக்காட்சியில இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதல்ல 3 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக ஈரான் அரசு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினமே அது குறித்தான காணொலிகள் சமூக வலைதளத்தில் வைரலானது. ஈரான் தலைநகரான நெஹ்ரானில் இருக்கக்கூடிய அரசு தொலைக்காட்சியின் தலைமையகம் மீது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 3 ஊழியர்கள் பலியாகி இருப்பதாக ஈரான் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் தாக்குதல் தொலைக்காட்சியில் 3 ஊழியர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் எனும் மேலும் சிலர் படுகாயமடைந்திருப்பதாகவும் ஈரான் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 5வது நாட்களாக தற்பொழுது ஈரான் இஸ்ரேல் இடையே ஒரு ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரான்ல ஏற்கனவே உயிரிழப்புகள் 250 நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்பொழுது ஈரான்ல இருக்கக்கூடிய அரசு தொலைக்காட்சிகள் மீது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 3 பேர் பலியாகி இருப்பதாகவும் மேலும் பலர் படுகாயமடைந்திருப்பதாகவும் ஈரான் தரப்பு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே ஈரான்ல இருக்கக்கூடிய அணு ஆயுத நிலையங்கள் மீதும் ராணுவ நிலையங்கள் மீதும் இஸ்ரேல் தொடர்ந்து மாறி மாறி தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. ஈரானும் இஸ்ரேல் மீது தொடர்ந்து பதில் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தற்பொழுது அரசு இருக்கக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய அரசு தொலைக்காட்சியில் இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 3 ஊழியர்கள் பலியாகி இருப்பதாகவும் மேலும் பலர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஈரான்ல உயிரிழப்புகள் 230 தாண்டி சென்றிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அரசு தொலைக்காட்சி மீது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதல்ல 3 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக ஈரான் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.